அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வழக்கில் பார்த்தீங்கன்னா, கலெக்டர், எஸ்பி இவங்கள எல்லாத்தையும் பணிமாற்றம் செஞ்சாங்க. இந்த பணிமாற்றம் செஞ்சுட்டா அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியா ஆயிடுமா என்னன்னு தெரியல. இதே போல தான் நம்மளுடைய வழக்குலையும் அந்த கலெக்டரை மாற்றினாங்க, அந்த எஸ்பியை மாற்றினாங்க. அப்போது அவங்கள மாற்றிட்டா அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ நம்ம வழக்கில் கூட கலெக்டரும் எஸ்பியும் மாற்றுறாங்க அப்படின்னா, கலெக்டருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே பர்மிஷன் இருக்கா இல்லையா ஹாஸ்டலுக்கு அப்படிங்கிறது கலெக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் என்னெல்லாம் நடக்குது போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ தெரிஞ்சும் கண்டு கொள்ளாமல் தான் இருந்தாங்க. அதனால தான் நம்மளுடைய தங்கத்தோட உயிரை அவன் பறிச்சிட்டான். இப்போ இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த அதிகாரிகள். அந்த அதிகாரிகளுக்கு அவங்களுடைய வேலைகளை சஸ்பென்ஸ் தான் பண்ணணும். ஆனால் பணிமாற்றம் பண்ணுறாங்க. இப்போ பணிமாற்றம் பண்ணனா இதே தவிர அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் வழக்கில் கூட இப்போ இந்த அதிகாரிகளை கலெக்டரை எஸ்பி இவங்களெல்லாம் மாற்றினாங்க. இப்போ கலெக்டருக்கோ இல்லை அந்த எஸ்பிக்கோ தெரியாமையா அங்கே கள்ளச்சாராயம் விற்பனை நடந்தது. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியும் தானே. நாங்கள் போயிட்டு போலீஸ்கிட்ட சொன்னாலோ இல்லை விற்கிறவனை சண்டை போட்டாலோ நாங்கள் மாமூல் கட்டுறோம், அவங்க ஒன்றும் எங்களை சும்மா விடலை, மாமூல் கட்டிட்டு தான் நாங்கள் விற்பனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாமூலை வாங்கிக்கிட்டு விற்பனை பண்ணக்கூடிய அந்த அதிகாரிகளை என்ன பண்ணணும்? பணிமாற்றம் செஞ்சுட்டா போதுங்களா? அவங்களுக்கான தண்டனை எதுவும் கிடையாதா? அதே இடத்துல போய் அவங்க வேற இடத்துல வேலை பார்க்கும் போது இந்த தவறுகளை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? நீங்களே சொல்லுங்கள். எத்தனை பேர் இப்போ அரசு வேலையில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அரசு வேலையில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துக்கிட்ட இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் அவங்க கட்டணும். அந்த அமௌண்ட்டை கட்டுனா தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணி மாற்றமே கிடைக்கும். ஆனால் கள்ளக்குறிச்சியில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சர்வசாதாரணமாக எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் எந்த ஒரு செலவும் இல்லாமல் பணிமாற்றம் கிடைக்குதுங்க. அரசு அதிகாரிகள்லாம் வேலை பார்க்கணுன்னு நினச்சா நம்ம கள்ளக்குறிச்சியில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக பணிமாற்றம் கிடைக்குங்க. பணிமாற்றத்துக்காக அவங்க எங்கேயும் அலையவும் தேவையில்ல, ₹10 செலவு பண்ணவும் தேவையில்லை. நம்ம தமிழக அரசே அவங்களுக்கு பணிமாற்றம் கொடுத்துருங்க. இதுதான் இப்போ 2 வருஷ காலமாக கள்ளக்குறிச்சியில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க. காவல்துறைக்கு பின்னாடியே கள்ளச்சாராயம் விற்கிது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸுக்கோ இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியும். அப்போ ஏன் கண்டுக்காமல் இருந்தாங்க? இன்னைக்கு ஏழைகளோட உயிர்களுக்கு நம்ம தமிழக முதல்வர் ஒரு விலை நிர்ணயம் செஞ்சுட்டாருங்க. எல்லாரும் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறது இந்த மாதிரி 10 லட்சம் கொடுத்தது தவறு அப்படின்னு தான் எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விழுப்புரத்தில் கள்ளசாராயம் குடித்தவங்க 13 பேத்துக்கும் 10 லட்ச ரூபா, உங்களுடைய உயிர்களுக்கு 10 லட்சம் விலை நிர்ணயம் செஞ்ச நம்ம தமிழக முதல்வர். விழுப்புரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த அன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு மாறா அவர் மனசில் என்ன நினச்சாரோ, அதாவது எவனோ குடிச்சிட்டு செத்தாலும் பரவாயில்ல, இது நம்ம 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு ஐயா நினச்சாரா என்னன்னு தெரியல. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் இத்தனை உயிர் போயிடுச்சு, அத்தனை பேத்துக்கும் 10 லட்ச ரூபா அப்படின்னு ஐயா கொடுத்துட்டாரு. அப்போ ஏழைகளோட உயிரோட விலை மதிப்பு இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஐயாரோடைய எண்ணமா இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏழையோட உயிரா, உனக்கு விலை நிர்ணயம் நான் செஞ்சிட்டேன் என் ஆட்சியில் அப்படின்னு ஐயா நினைக்கிறாராட்டுக்கு. ஐயா முதல்வர் அவர்களே, கள்ளக்குறிச்சியில் ஏற்கனவே என் தங்கத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தும், விழுப்புரத்தில் 13 உயிர் பலி போயும் மக்கள் உங்கள் மீது பெரும் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 59 உயிர் கள்ளச்சாராயத்தில் பிரிஞ்சதே போதும் ஐயா. இனியாவது நீங்கள் சிறப்பாக பணியாற்றி எந்த ஒரு உயிரும் போகாமல் வருமுன் காப்போம் அப்படின்னு காக்க வேண்டும் ஐயா. எங்களை மாதிரி ஏழை எளிய மக்களின் உயிர்கள் போக வேணாம் ஐயா. அதுக்கு பாதுகாப்பை கொடுங்க, அதுக்கான தக்க நடவடிக்கை எடுங்க ஐயா.